ஈவினிங் சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு இந்த பயல்களுக்கு சாப்பாடையும் வச்சாச்சு. ஒன்று ஓவர் டேக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சாப்பாடு வச்சாதான் நைட்டு இவங்க அடங்கு தூங்குவாங்க. இங்கே சாப்பாடு வச்சுட்டு நானும் பிரியங்காவும் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாச்சு. டைம் போனதே தெரியல. வெளியிலேருந்து தண்ணின்னு ஒரு குரல். என் வீட்டுக்கார் வந்தாக்கில் ஃபஸ்ட்டு தண்ணி தான் கேட்பார், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இன்றைக்கி கேரமல் காஃபி போட்டு கொடு, நேற்று சூப்பராக இருந்துச்சுன்னு வேற கேட்டார். 250 கேட்பேன், பரவாயில்லன்னு கேட்டது. பரவாயில்ல, நான் அன்றைக்கி வந்து 300 தர்றேன் அப்படின்னு சொன்னார். என்னோட கேரமல் காஃபிக்கு இவ்வளோ டிமாண்டான்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். எம்டி சால்னா வச்சுட்டு வாயில் வச்சு பார்த்தா ஒரே புளிப்பு. ஆரம்பமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பப்ளிமஸ் பண்ண இருந்துச்சு. பிரியங்கரை உரிச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்து கொத்து தோசைக்கு ரெடி பண்ணி தோசையை கிரேவியில் அள்ளி கொட்டியாச்சு. இதுக்கப்புறம் தான் பெரிய டாஸ்கே. நானும் 2 கரண்டி வச்சு குத்துறேனால முடியல. கொத்து தோசை ரெடி பண்ணிட்டு பார்த்தா கொத்து தோசையில் முட்டையை போட மறந்தாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சட்டியை வச்சு முட்டையை போட்டு ஏதோ நான் பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டு போய் வச்சா ஒரு ஆள் புளிக்குழம்பா, ஒரு ஆளுக்கு உப்புமாவா. நான் பண்ணது ஒன்று, பேர் வச்சது வேற ஒன்று.